அனைவருக்கும் வணக்கம். நாம் யோக வாசிஷ்டம் என்கிற மிக அருமையான பகவான் ஸ்ரீ ராமருக்கு வசிஷ்ட மகாமுனிவர் உபதேசித்த அற்புத கருத்துக்கள் பொதிந்த நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். பல நுணுக்கமான கருத்துக்களை வசிஷ்டர் மூலமாக ராமபிரான் அறிந்தார். ராமபிரான் விடுத்த வினாக்கள் மூலமாக நாமும் பற்பல நற்கருத்துக்களை அறிந்தும் வருகிறோம். இன்றைய பதிவிலேயும் மிகவும் இனிமையான நுணுக்கமான பல கருத்துக்களை பார்க்க இருக்கிறோம். சித் என்பது அறிவு. இந்த அறிவு என்பது பிரகாசமானது. இந்த அறிவு என்பது பராபரத்தோடு தொடர்புடையது. இந்த அறிவு என்பது ஆன்மாவோடு தொடர்புடையது. இந்த சித் என்கிற அறிவின் மூலமாகத்தான் இந்த உலகை நாம் உணர்கிறோம். அதுவே மனத்திற்கு தகவலை சொல்லுகிறது. மனமும் சித்தம் என்கிற அறிவும் சேர்ந்துதான் இந்த அற்புதமான மனித சிருஷ்டியிலே நம்மை இயக்குகிறது. சித்தின் ஒளியால் தான் இதை தவிர்த்து வேறில்லாத பிரபஞ்சமும் உணரப்படுகின்றது. சித்தின் பிரவൃத்தியின்றி பிரபஞ்சம் பிரகாசிக்க, அதாவது உணரப்பட முடியாது. சூரிய சந்திர மண்டலங்களும் பிரகாசிப்பது சித்தின் ஒளியாலே. சித்தானது பிரகாசிக்காவிட்டால் இவைகளின் ஒளியை காண முடியாது. வெளிச்சத்திற்கு எதிரடி இருட்டு. வெளிச்சம் உண்டானால் இருட்டு மறைந்து விடுகிறது. ஆயினும் இவ்விரண்டையும் ஒரே சமயத்தில் உணர சித்தால் தான் முடியும். வெள்ளை மேகத்தில் இருக்கும் பனி வெளுப்பாகவும் மையின் மேல் வீழ்ந்த பனி கருப்பாகவும் இருப்பது போல ஒளியில் சித்தானது பிரகாசமாகவும் ஒளி மறைந்ததும் இருட்டாகவும் உணரப்படுகிறது. சித்தம் என்பது மனதை இயக்கக்கூடிய ஒரு மகத்தான சக்தி. ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்த வேதத்தில் இதை தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். சித்தம் என்கிற அறிவு என்பது ஆணாகவும் மனம் என்பது பெண்ணாகவும் இருக்கிறது. இந்த மனமும் அறிவும் சேர்ந்துதான் ஞான குழந்தை பிறக்கிறது, உலகம் உருவாகிறது என்று குறித்திருந்தார்கள். எத்தனை நூல்களை வாசித்து பார்த்தாலும் சித்த வேதத்தின் துணை இல்லாமல் அவற்றை புரிந்து கொள்வது இயலவில்லை. ஞானபிதாவின் கருணையாலேயே அனைத்து சித்தர்களின் நூல்களையும் அடியினால் புரிந்து கொள்ளவும் உரை செய்யவும் முடிகிறது. எனவே ஞானபிதாவால் அருளி செய்யப்பட்ட சித்த வேதத்தை வாசித்தும் சித்த வித்தையை முறைப்படி தீட்சையாக பெற்று பயிற்சியும் செய்து வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான சித்தர்களுடைய சூத்திரங்களை எல்லாம் நம்மால் பிரித்து பார்த்து விட முடியும், டிகோட் பண்ண முடியும். தூரதேசத்தை ஒருவன் மனதில் சங்கல்பம் செய்து கொண்டு பிறகு அவ்விடம் சேர்ந்ததும் சங்கல்ப நகரத்தை பிரத்யட்சமாக காண்கிறான். சங்கல்பம் செய்வதற்கு பிறகு இதை கண்டு ஆமோதிப்பதற்கும் இவ்விரண்டையும் தாண்டி நிற்கும் ஏகவஸ்துவால் தான் முடியும். அதுதான் இங்கு சொல்லப்படும் சித். ஆகவே இந்த சித்து தான் தன் இஷ்டப்படி பொருட்களாகிய தோற்றங்களை கற்பித்து அவைகளை வியாபித்தும் நிற்கிறது. ஆகையால் நம்மால் காணப்படும் ஜகத் சித்தை தவிர வேறில்லை. விளையும் மரம் சூட்சுமாக விதையில் இருப்பதைப் போல இந்த ஜகத் முழுவதும் சூட்சுமாக சித் பரமாணுவில் அடங்கியிருக்கிறது. அருமை சகோதர சகோதரிகளே, முந்தைய காலத்திலே பிரம்மாண்டமான ஆலயங்களை நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கினார்கள். இன்று நாம் பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். இப்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஞ்ஞான கருவிகள் ஏதும் இல்லாத காலத்திலேயே இத்தனை பிரம்மாண்டமான ஆலயங்களையும் கோட்டைகளையும் எப்படி அன்றைய மனிதர்கள் உருவாக்கினார்கள் என்று சிந்தித்து பார்த்தால் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். இவையெல்லாம் எப்படி உருவாகின? முதலில் மனிதனின் கற்பனையில் உருவாகின. உதாரணத்திற்கு ஒரு அரசன் தன்னுடைய கற்பனையிலே இப்படிப்பட்ட ஒரு ஆலயம், இப்படிப்பட்ட ஒரு மண்டபம் வேண்டும் என்று சொல்லுவான். அவனுடைய கற்பனையை உள்வாங்கிக் கொண்ட சிற்பிகள் அவன் விரும்பியபடியாகவே அதை உருவமாக உருவாக்கி கொடுத்தார்கள். இப்போது சங்கல்பம், அதாவது வேண்டுதல் என்பது மனதிலே உருவாகியது. அந்த சங்கல்பத்தின் விதமாக கற்பனை உருவாகியது. அந்த கற்பனையை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லாமே நமது மனதிலே இருந்துதான் வெளியிலே வந்திருக்கின்றன. இதைத்தான் தொடர்ந்து ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்த வேதத்திலே சொல்லி வருகிறார்கள். இந்த சித் என்கிற அறிவு தான் நினைத்ததை நினைத்தபடியாக உருவாக்கக்கூடிய ஆற்றலை மனத்திற்கு தருகிறது. மனமும் சித்தமும் இணைந்து வேலை செய்யும் போது சாதிக்க முடியாத ஒன்று இந்த உலகில் இல்லை. காரணம், சித்தம் என்பது பராபரத்தின் நேரடி கண்காணிப்பில் இருக்கிறது. சித்தம் கேட்பதையெல்லாம் பராபரம் தடையின்றி கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஆகவே
இந்த சித்துத்தான் தன் இஷ்டப்படி பொருட்களாகிய தோற்றங்களை கற்பித்து அவைகளை வியாபித்தும் நிற்கிறது. ஆகையால் நம்மால் காணப்படும் ஜகத் சித்தை தவிர வேறில்லை. இப்படித்தான் இங்கே வசிஷ்டர் சொல்லுகிறார். இங்கே நாம் பார்க்கக்கூடிய சகலமும் சித்தம் என்கிற அறிவால் உருவாக்கப்பட்டவை. இந்த சித்தம் என்கிற அறிவு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிறது. இதில் எவருக்கும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஒருவரால் உருவாக்கப்படக்கூடியது மற்றவராலும் உருவாக்கப்படும். கூட்டு முயற்சியால் விண்ணளாவி நிற்கக்கூடிய ஆலயங்கள், கோட்டை, மதில்கள் உருவாகின்றன. எல்லாமே மனிதனின் கற்பனை தான். ஒரு வீட்டை கட்டிக்கொள்ள விரும்பக்கூடிய இடத்தின் சொந்தக்காரன் வீட்டை கட்டி கொடுக்கும் ஒப்பந்ததாரரை அணுகுகிறான். தன்னுடைய கற்பனையை சொல்லுகிறான். இது இப்படி இருக்க வேண்டும், இது இப்படி இருக்க வேண்டும் என்று அவருடைய கற்பனையை உள்வாங்கி அதை வரைபடமாக வரைந்து காட்டுகிறார் ஒப்பந்தக்காரர். ஆகா, நான் நினைத்தபடியே இருக்கிறது, இப்படியே செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அதன் பிறகு ஊழியர்கள் கடுமையாக உழைத்து அந்த உருவத்தை அப்படியே கொண்டு வருகிறார்கள். ஆனால் இவை எல்லாம் எங்கிருந்து உருவாகின? சித்தத்திலிருந்துதான் உருவாகின. ஒருவர் சித்தத்திலே தோன்றிய பொருளை மற்றொருவர் சித்தத்திலே உள்வாங்கி அதை அப்படியே படியெடுத்து கொடுக்கிறார். பண்டைய காலங்களில் உருவாக்கப்பட்ட ஆலயங்களை எல்லாம் மயன் என்கிற தேவசிற்பி உருவாக்கினார் என்று சொல்லுவார்கள். அல்லது விஸ்வகர்மாவை அழைத்து ஆலயத்தை நிர்மாணிக்க சொன்னார்கள் என்று சொல்லுவார்கள். அப்படி என்றால் இது எல்லாமே ஒருவருடைய கற்பனை மற்றொருவருக்கு கடத்தப்பட்டு அந்த கற்பனையின் சாராம்சம் உருவங்களாக உருவாக்கப்பட்டது. விஸ்வகர்ம புராணத்திலே ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. விஸ்வகர்மா இறைவன் கொடுத்த கட்டளைப்படி பலவிதமான ஆலயங்களை உருவாக்கினார். அவற்றை மனத்தின் திறத்தால் உருவாக்கினார் என்று சொல்லுவார்கள். மனதினை நினைத்தார். நினைத்த மாத்திரத்தில் விஸ்வகர்மா ஒரு மிகப்பெரிய ஆலயத்தை நிர்மாணித்து கொடுத்து விட்டார் என்று சொல்லுவார்கள். இதன் பொருள் அது அல்ல. விஸ்வகர்ம சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கடுமையாக உழைத்து அவற்றை உருவாக்கி கொடுத்தார்கள் என்று சொல்லுவார்கள். இப்படி பலவிதமாக சொல்லப்பட்டாலும் இவை எல்லாமே எங்கிருந்து வந்தன? சித்தம் என்கிற அறிவிலே இருந்துதான் வந்தன. இதை நாம் சரியாக புரிந்து கொண்டு விட்டால் போதுமானது. இப்படி பலவித தோற்றங்களை கொடுத்தும் சித்தானது ஒரு மாறுபாடும் இல்லாமல் இருப்பதால் இரண்டு, ஒன்று என்னும் தத்துவங்களுக்கும் அதனிடத்தில் இடமில்லை. ஒன்று என்பதை நினைத்தால்தான் இரண்டு என்பதற்கு இடம். ஆகையால் எண்ணிக்கையை விட்டு ஒன்றுமில்லை என்னும் கொள்கையை ஆசிரியிப்பதே சரியான மார்க்கம். இவ்வாறு சொல்லி முடித்தான் அரசன். விசூசிகாவின் முடிவு. ராஜா, மந்திரி இருவராலும் போதிக்கப்பட்ட ஆத்ம ஞான விஷயங்களை கேட்டு மனமகிழ்ந்து அவர்களின் விவேகத்தை பற்றி புகழ்ந்து தான் அவர்களுக்கு மிகவும் கடமைப்பட்டதாகவும் இனி அவர்கள் தன்னுடைய ஆப்த சிநேகிதர்களானார்கள் என்றும் சொன்னாள். மேலும் அவர்கள் செய்த உபகாரத்திற்கு பிரதியாக தன்னிடமிருந்து ஏதாவது வரத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் அவர்களின் இஷ்டத்தை தெரிவிக்கவும் கேட்டுக்கொண்டார். இதற்கு இணங்கிய ராஜா இனி அவள் நியாயமாயும் யோக்கியமாயும் இருப்பவர்களை புசிப்பதில்லை என்று வாக்களிக்க கேட்டுக்கொண்டான். அப்படியே வாக்கு கொடுத்து இனி தான் தன் இருப்பிடம் சென்று தபசையை தொடங்குவதாக சொல்லி புறப்பட எத்தனித்தாள் விசூசிகா. ஆனால் அதை ராஜா உடனே மறுத்தான். பசியை தீர்த்து கொள்ளும் பொருட்டு தன் ராஜ்யம் நாடி வந்து அதை தீர்த்து கொள்ளாமல் போவது சரியில்லை என்றும் அதற்கு தான் ஒரு யோசனை செய்திருப்பதாகவும் சொன்னான். அதாவது ராஜ தண்டனைக்குட்பட்ட துஷ்டர்கள், திருடர்கள் எல்லோரையும் தான் சேகரித்து வைத்திருப்பதாகவும் அவள் எப்போதெல்லாம் தபசிலிருந்து வெளித்து பசியை உணர்கிறாளோ அப்பொழுது இத்தேசம் வந்து இறையை சேர்ந்து எடுத்துக்கொண்டு தன் தேசம் போய் சாப்பிடலாம் என்றான். இதை ஆமோதித்த விசூசிகா ராஜனுடைய சொற்படி தன் சுயரூபத்தை விட்டு மானிட ரூபம் எடுத்துக்கொண்டு ராஜா மந்திரியுடன் அவர்கள் அரண்மனை போய் சேர்ந்தாள். அங்கே சில நாள் தங்கிவிட்டு பிறகு சேகரித்து வைக்கப்பட்ட இறையை சேர்த்து கொண்டு தன் சுயரூபம் எடுத்து தன் இருப்பிடம் போய் சேர்ந்தாள். ராஜா ஏற்பாடு செய்தபடி விசூசிகா அப்போதைக்கு அப்போது பசியால் பீடிக்கப்பட்ட போதெல்லாம் கிராத தேசம் சென்று இறையை பெற்று வந்தாள். இந்த அரசன் காலஞ்சென்ற பிற்பாடும் அத்தேசத்தில் இந்த வழக்கம் நடைபெற்று வந்தது. இன்னும் சில காலத்திற்கு பிறகு ராட்சசி தன் உடலை விட்டு பிரியும் காலத்தை உணர்ந்து தனக்கு பதில் வேறொருத்தியை முன்னமே நியமித்துவிட்டு அவள் பிரம்மாவின் வாக்குப்படி முக்தி அடைந்தாள் என்பதாக இங்கே சொல்லப்படுகிறது. இதன் பொருள் மேலோட்டமாக பார்க்கும் போது பொய்யான கற்பனை கதை என்று தோன்றும். உண்மை அதை சிந்தித்து பார்க்கும் போது இதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த கருத்து புரிபடும். அதாவது விசூசிகா என்பது வேறு ஏதுமல்ல, நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் தான். நம்முடைய தீய எண்ணங்கள் நம்மை பாடாய்ப்படுத்தி நம்முடைய உறுப்புகளை சேதப்படுத்திவிடும். நல்ல எண்ணங்கள் நம்மை நல்லபடியாக வாழ வைத்திருக்கும்.
எண்ணம் எப்படியோ அப்படித்தான் இயக்கமும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவார்கள். எனவே எதை எண்ணினாலும் நல்லதாகவே எண்ண வேண்டும் என்று சொல்லுவார்கள். இதன் பொருள் யாதென்றால், நல்ல எண்ணங்களை சுமந்தவர்களாக மனிதர்கள் வாழ வேண்டுமே அல்லாது மனத்தகத்தை எக்காரணத்தை கொண்டும் மற்றவர்களை கெடுக்கக்கூடியதான தீய எண்ணங்களை சுமந்து தெரியக்கூடாது. எல்லா உயிர்களையும் தனது உயிர் போல எண்ணி பாதுகாக்கக்கூடிய மனப்பக்குவத்தை பெற வேண்டும். எல்லா உயிரும் தன்னுயிர் போல் எண்ணி இறங்கவும் நின் தெய்வ அருக்கரணை செய்யாய் பராபரமே என்று வள்ளல் பெருமானார் பாடியதும் இதற்காகத்தான். அன்பு அன்பு என்கிற ஒன்றுதான் சகல ஜீவராசிகளின் ஆனந்தமாக வாழ வைக்கும். இதைத்தான் இந்த நூலின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ளுகிறோம். வால்மீகி முனிவர் சொல்லுகிறார், கதை முடிந்ததும் வசிஷ்டர் ராமனை நோக்கி இக்கதையின் தாத்பரியத்தை மனத்தில் வாங்கிக் கொள்ளும்படி சொன்னார். அதாவது, பிரம்மத்திலிருந்தே எல்லாம் உற்பத்தி என்பதை, அதிலிருந்து இது என்னும் வாக்கியத்திலேயே பேதம் இருக்கும் பொழுது துவைதம் சத்தியம் அல்ல என்று இப்படி சொல்லலாமா என்று ராமன் கேட்டார். பதம் வாக்கியம் எல்லாம் விவகாரத்திற்கு வேண்டிய கருவிகளை தவிர சுயமாக அவைகள் சத்தியமாக என்றார் வசிஷ்டர். விவகாரத்தில் இரண்டு என்னும் பாவமின்றி ஒரு செயலும் செய்ய முடியாது. நாம் இருவதும் சம்பாஷிப்பதும் இந்த வேதபாவத்தை அனுசரித்தே. எல்லாம் அறிந்த ஞானிக்கும் விவகாரத்தில் பேதத்தை அனுசரித்துத்தான் எதுவும் செய்ய இயலும். ஆனால் அவர்களிடம் மூல தத்துவம் எப்பொழுது உணர்ச்சியில் இருந்து வரும். விவகாரமின்றி மூல தத்துவத்தை குறிப்பிடுவது சர்வ மௌனமே. ஆகையால் தான் சொல்லும் கதை வசனங்களிலும் தாத்பரியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர கேவலம் பத அர்த்தங்களை கவனிப்பதில் பிரயோஜனமில்லை என்று சொன்னார். இங்கே அருமையான ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. இங்கே கதைகளாக சொல்லப்பட்டாலும் காவியங்களாக சொல்லப்பட்டாலும் அவற்றிலே சொல்லப்பட்ட மூல கருத்துக்களை உள்வாங்கி நேர்வழி நடப்பதற்காக மனிதன் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியமே அல்லாது, அந்த கதையிலே சொல்லப்பட்ட கதாபாத்திரங்களுக்காக சொல்லப்பட்ட கருத்துக்களை வைத்துக் கொண்டு வாத பிரதிவாதங்கள் செய்வது தவறானது என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பொதுவாக மனிதர்கள் இப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கதையை சொல்லி அந்த கதையின் மூலமாக நீதி போதனையை போதிப்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் எடுத்த முயற்சியை எல்லாம் மறந்துவிட்டு, நீதி போதனை என்கிற அந்த தத்துவத்தை மறந்து வெறும் கதையாக மாத்திரமே அதை பார்த்து கடந்து சென்றதால் இன்றைய சமுதாயம் சீர்கட்டு கிடக்கிறது. தங்களை மிகப்பெரிய அறிவுஜீவிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் நேர்வழி நடக்க வைப்பதற்காக, ஒழுக்க நெறிப்படுத்துவதற்காக மனிதர்களுக்கு நம்முடைய முன்னோர்களால் சொல்லிக் கொடுக்கப்பட்ட தத்துவங்களை எல்லாம் பொய் என்றும் மூட நம்பிக்கை என்றும் சொல்லி அனாச்சாரத்தை விதைத்து கலாச்சாரத்தை சீரழித்து நாட்டையே குட்டிச்சுவராக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லாமல் இப்போது சகோதர சகோதரிகள் புரிந்து கொண்டிருக்க முடியும். அருமை சகோதர சகோதரிகளே, நம்முடைய முன்னோர்கள் எதை சொல்லி இருந்தாலும் அதை நம்முடைய சமுதாயத்தின் நலனுக்காகவே சொன்னார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நேர்வழி நடப்பவன் எப்போதும் இறைவனுடைய அன்பிற்கு பாத்திரமாவான். தவறான வழி செல்பவன் பற்பல துன்பங்களுக்கு ஆளாவான். விசூசிகா என்கிற அரக்கி உங்களுடைய மனமே அல்லாது வேறல்ல. சித்தம் என்கிற அறிவை கொண்டு இயங்கும் போது மனம் தவறு செய்யாது. புத்தியை கொண்டு இயங்கும் போது மனம் தவறு செய்துவிடும். நீங்கள் புத்தியை கொண்டு வாழ விரும்புகிறீர்களா, சித்தத்தை கொண்டு வாழ விரும்புகிறீர்களா, நீங்களே முடிவு செய்யுங்கள் என்று வசிஷ்டர் ராமனுக்கு சொல்லிய கருத்துக்கள் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.